ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. டிஎன்பிசி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பயன்படும் கணக்கு மதிப்பு காண்க. கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் அண்டர் கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் கியூப் அண்டர் ரூட் ஆஃப் -8ன்னு கொடுத்துட்டு 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல கொடுத்ததை எழுதிக்கிறேங்க பாருங்கள். இதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த -8 மைனஸ் இருக்கட்டும், 8 2 அடுக்கு 3ன்னு எழுதலாம். ஏன்னா 2 2 4 4 2 8. அதனால் இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -25 ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் -2 அடுக்கு ஹோல் பவர் 3. இந்த கியூபும் இந்த கியூபும் கேன்சல் ஆகிடும். இந்த -2 -25ஓட கூட்டணும். இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -127ன்னு போட்டேன். இந்த 27 கூட எப்படி எழுதலாம்? 3 அடுக்கு 3, அதாவது மைனஸ் குறி முன்னாடி போட்டணும். இங்கே பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் -67 மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் -3 அடுக்கு 3. இந்த கியூபும் கேன்சல் ஆகிட்டா இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ஸு. அப்போ மைனஸ் கியூப் ரூட் ஆஃப் 67 ப்ளஸ்ஸு 3. இதில் மைனஸ் குறி பெருசாக இருக்குது, ப்ளஸ்ஸு சின்னதாக இருக்குது. 67லேருந்து 3 போயிடுச்சுன்னு வச்சுங்க, மீதி எவ்வளோ இருக்குது? -64ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 64 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், -4 அடுக்கு 3ன்னு எழுதலாம். மறுபடியும் அதே மாதிரி இந்த 3 கேன்சல் ஆகிடும். மீதி ரூட்லேருந்து எடுத்தால் எவ்வளோ இருக்குது? வெறும் -4. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எதுங்க? ஆக்ஷன் 7 இருக்குது. இது அங்கே -4 தான். இப்படி இருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.